Hi, my beautiful families. Welcome and welcome back to our Positive Bring Positive channel. இன்னைக்கான டேரட் ரீடிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பர்சனை நினச்சி டெய்லியும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ அதுக்கான மெசேஜ் தான் இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் பர்சன் என்ன நினச்சிட்ருக்காங்க உங்களை பற்றி கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்க்கலாம். எம்ப்ரஸ், Six of Pentacles. ஓகே, ஆக்சுவலி உங்கள் பர்சன் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. அண்ட் இது ஒரு நார்மலான ஒரு விஷயமாக போகக்கூடாது, ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதத்துலேருந்து திங்க் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் மேலே நிறைய லவ் இருக்குது அவங்களுக்கு சொல்லப்போனால். ஸோ அவங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கான அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு க்ரோத் ஆக போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா மேபி கூட அவங்க எஃபோர்ட் போடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்காக. பிஸ்னஸ் வைஸும் அவங்க மேபி பிஸ்னஸ் பண்ணுற பர்சனாக கூட இருக்கலாம். லைஃப்பில் ஏதோ ஒரு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஃபோர்ட் போட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்க் பண்ணுறாங்க. ஸோ எனிவே உங்களோட லவ்வில் ஒரு மாற்றம் தெரியும், ஒரு நியூ பிகினிங் இருக்குது. மேபி இந்த பர்சன் கூட உங்களை காண்டாக்ட் பண்ணணும், சடனாக கூட காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா உங்களுக்காக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்காக இருக்கட்டும், யார்கிட்டேருந்து ஒரு ஹெல்ப்போ ஒரு கைடன்ஸோ ஃபினான்ஷியலோ ஏதோ சம்திங் உங்களுக்கு ஒரு இல்லை ஜாபாக இருக்கட்டும், நியூ ஜாப் கிடைக்கிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு யார்கிட்டேருந்து ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கூட உங்களுக்கு இருக்குது. ஸோ என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு ஆன டைம் இது. ஸோ அந்த பர்சனுக்கு என்னென்னா முடிவெடுக்கிறதுக்கே ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த முடிவு எப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே திங்க் பண்ணிவிட்டு அவங்களால எமோஷ்னலாகவும் பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்காங்க. அதனால் ரெண்டு விஷயத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ரெண்டுத்துலேயும் ஸ்டேபிள் இல்லாததுனால கன்ஃபியூஸாகவும் இருக்காங்க. அவங்க விஷயத்துலேயும் சரி, அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எப்போ நம்ம ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு கார்டு கிளாரிட்டி எடுத்துடலாம். அதே 8 days தான் வருது. 8 weeks ஆர் 8 days அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த கார்டு இருக்கும். ஸோ ஏதோ ஒரு சான்சஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னு தோணுதா, ஸோ ட்ராவல் பண்ணுங்கள். அந்த ட்ராவலில் கூட அவங்கள மீட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. கரெக்டாக 5 days இல்லை 5 weeksல அவங்கக்கிட்ட ஃபுல்லாக நல்லா பேசுவாங்க. இன்றைக்கான டேரோ ரீடிங் இது தான். ஸோ உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மட்டும் பார்த்துடலாமா? பாருங்கள், நியூ அப்ரோச் அழகாக வருது கைடன்ஸில். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எதுக்கும் அவசரப்படாதீங்க. கொஞ்சமாக அந்த பர்சனுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க. இப்போ நீங்கள் கண்டினியூஸாக அவங்கள பேசினாலுமே சரி, அவங்கள டார்ச்சர் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள் மேலே இருக்க லவ் கூட அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதனால கொஞ்சம் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அவங்க ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்க கடமை முடிச்சுட்டு கூட அவங்கக்கிட்ட பேசுவாங்க. அதனால கொஞ்சம் அவங்களுக்கு மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. மந்த் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை மந்த் ஆனாலும் அவங்க உங்ககிட்ட பேச வருவாங்க. ஸோ அதனால் ஒரு நியூ அப்ரோச் இருக்குது, எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் இருக்குது. யாராச்சும் உங்களுக்கு சம்டைம்ஸ் கிஃப்ட் கூட கொடுப்பாங்க. ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடக்க போகுது. அதனால கொஞ்சம் காமாக இருங்க. அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பர்சனே உங்களை தேடி கண்டிப்பாக வருவாங்க. இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். தேங்க்யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ். I will see you in the next video. Bye, take care. உங்களுக்கு இந்த டே ரொம்ப அழகாக போகணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.